ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல் இருக்கக்கூடிய ஆட்டோஃபிட் பத்தி பார்க்க போறோம். நீங்க எக்ஸலை டைப் பண்ணும்போது காலம்லயா இருக்கட்டும், இல்ல ரோலையா இருக்கட்டும், நீங்க டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து சம்டைம் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ நீங்க இந்த ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெச் அப்படின்ற ஒரு காலம்ல கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து மொத்தம் 4 மெத்தட்ஸ் இருக்கு அண்ட் ஒரு அட்வான்ஸ் மெத்தட் இருக்கு. இந்த வீடியோல அந்த 4 மெத்தட் பார்க்க போறோம். ஸோ அட்வான்ஸ் மெத்தட் வந்து ஒரு தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து மேக்ரோ எக்ஸல்ல. அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Like, comment and subscribe. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் பண்ணுற ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஹெச் அப்படின்ற ஒரு காலமில் உங்களுக்கு கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹெச் அப்படின்ற ஒரு காலமில் கரெக்டாக என்னோட கர்சரை பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, அந்த கண்டென்ட் ஆட்டோ ஃபிட் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஹைட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கும் சேம் தான். நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த ரோல உங்களோட கர்சரை பிளேஸ் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் ஆட்டோ ஃபிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் மெத்தட். நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதுவுமே ஒரு டைம் கன்சியூம் பண்ற மெத்தட் தான். ஓகேவா? ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, யூசிங் த ரிப்பன். ஓகேவா? ஸோ செகண்ட் மெத்தடுக்கு நான் இந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ரிப்பன் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இந்த ஹோம் டேப் அப்படின்றது, ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பிங் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃபார்மெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் கண்டென்ட்டை கண்ட்ரோல்-A கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பிங் கீழே ஃபார்மெட் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட்டோஃபிட் ரோ ஹைட்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ரோ ஆட்டோஃபிட் ஆகும். அதே மாதிரி ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய காலம் வித் ஆட்டோஃபிட், அதாவது ஆட்டோஃபிட் காலம் வித், இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு காலம் வித்தும் ஆட்டோஃபிட்ல கரெக்டான கண்டென்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோஃபிட் ஆகும். ஸோ இதுதான் என்னது செகண்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம கீபோர்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னா கண்டென்ட்டை வந்து ஆட்டோஃபிட் பண்றது. ஓகேவா? ஸோ நான் இதையும் ஹைட் பண்ற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து காலம் வித்தை வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆட்டோஃபிட் பண்ணணும் பார்க்க போறோம். கண்ட்ரோல்-A கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Alt-H-O-I ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஆட்டோஃபிட் ஆகும். இப்போ நான் Alt-H-O-I ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். காலம் வந்து ஆட்டோஃபிட் ஆயிருக்கா? ஸோ இதே மாதிரி நம்ம ரோக்கும் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. அது என்ன அப்படின்னா Alt-H-O-A ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோவும் என்ன ஆகும், ஆட்டோஃபிட் ஆகும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஒரு பாப்புலராக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். மோஸ்ட்லி நீங்கள் வந்து இதவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னா ஃபோர்த் மெத்தட். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா கண்டென்ட்டும் டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணாமல் கண்ட்ரோல்-A கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு, இல்லை அப்படின்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு எம்டி செல்லை கிளிக் பண்ணிட்டு இங்கே கண்ட்ரோல்-A கொடுத்தீங்கன்னா ஹோல் ஷீட்டும் செலக்ட் ஆகும். ஓகேவா? இந்த டைம்ல கரெக்டா எல்லா கண்டென்ட்டும் செலக்ட் ஆகி இருக்கிற இந்த பட்சத்துல கரெக்டா A அப்படின்ற ஒரு காலம்ல வச்சுட்டு இங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹோல் கண்டென்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹோல் காலம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோஃபிட் ஆகும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரோல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 1 அப்படின்ற ஒரு ரோல இங்க வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோஃபிட் ஆகும். ஸோ வெரி வெரி சிம்பிள். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஆனால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸலில் நிறைய டைம் கன்சூமிங் பண்ணுற ப்ராசஸை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இது ஒரு பெரிய ஹெட்டேக் நம்ம வந்து எக்ஸலில் கண்டென்ட் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ உங்களுக்கு இதை விடவும் ஒரு அட்வான்ஸான மெத்தட் வேணும் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய மேக்ரோ ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.